கோஆப்டெக்ஸ் இந்த கோஆப்டெக்ஸ் உருவாக முக்கிய காரணம் வந்து இந்த நெசவாளர் சமூகத்துக்கு தான். கைத்தறி துணிகளை வந்து நெய்யக்கூடிய நெசவாளர்களுடைய துணிகளை அரசாங்கமே அந்த கோஆப்டெக்ஸ் ஒரு நிறுவனம் மூலமா அவர்கள் வாங்கி கொள்முதல் செய்து அதை வந்து மக்களுக்கு வந்து விற்பனை செய்யறது தான் அந்த கோஆப்டெக்ஸினுடைய பிரதான வேலை. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கோஆப்டெக்ஸ். ஆனால் அந்த கோஆப்டெக்ஸ்ல இன்றைய நிலை எப்படி இருக்குன்னா, இந்த கைத்தறி நெசவாளர் அனைத்து ரகமும் அதில் வந்து கோஆப்டெக்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆனால் வந்து அந்த கைத்தறி ரகம் வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பவர்லூமில் நெய்த துணிகளை கைத்தறி அப்படின்னு சொல்லி தான் இருக்கக்கூடிய அனைத்து கோஆப்டெக்ஸ் ஷோரூம்லையும் வந்து விற்பனை செய்கிறாங்க. நீங்கள் அந்த பவர்லூம்க்கு தனியாக ஒரு ஷோரூம் வச்சு அதை விற்பனை செய்யணும். கைத்தறின்னு தனியாக பிராண்ட் பண்ணி கைத்தறிக்கான ஷோரூமை வந்து நம்ம காமிச்சா மட்டும்தான் அந்த கைத்தறி நெசவாளருடைய வாழ்வாதாரம் உயரும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பவர்லூமில் நெய்த ரகங்களை துண்டு, வேஷ்டி, பெட்ஷீட்டு, சேலை இந்த மாதிரி அனைத்து ரகத்தையும் பார்த்தீங்கன்னா பவர்லூமில் போட்டு லேபிள் பண்ணி கோஆப்டெக்ஸ்லேயே அரசாங்கமே வந்து அதை கைத்தறின்னு சொல்லி விற்கக்கூடிய ஒரு அவல நிலை வந்து நமக்கு இருக்கிறத கண்கூட பார்க்கலாம். இதை மாற்றணும்னா அது கைத்தறி துறைக்குன்னு சில ரக ஒதுக்கீடு இருக்கு. அந்த ஒதுக்கீடை வந்து அவர்கள் மட்டும்தான் நெய்யணும். அந்த வந்து நம்ம அரசாங்கம் வந்து அவர் வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு அரசாங்கமே நேரடியாக அவங்ககிட்ட இருந்து கொள்முதல் செய்து ஷோரூம்ல வச்சு அனைத்து தரப்பு அரசு அலுவலர்களுக்கும் மக்களுக்கும் அதை வந்து காட்சிப்படுத்தி விற்பனை செய்கிறாங்க. அந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறது இது எங்களுடைய நெசவாளர் சமூகமான மானம் காக்கும் நெசவாளர் சமூகத்தினுடைய முக்கிய கோரிக்கையாகும்.